இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காசில் அஜால் குஜால் எபிசோடு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பணப்பிரச்சனை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு. அக்கா தங்கச்சி பேசாமல் இருந்தாங்க. கடைசி வந்து மீனாட்டை வந்து அவங்க தங்கச்சி வந்து பேசிட்டாங்க. அதை ஃபோன் போட்டு முத்துக்கும் சொல்லிவிட்டு, ஓகே நான் எதுக்கு நந்தி மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டாங்க. அந்த பார்ட்டு முடியுது. அடுத்த பார்ட்டில் தான் ட்விஸ்ட்டு. டேரக்டர் வந்து உள்ளதுக்கு பாம்பை சொறி விட்டார். ஆனால் அது ட்விஸ்ட்டு கிடையாது, அதுக்கும் மேலே ஒரு ட்விஸ்ட்டு. தமிழ் சினிமா இல்லை, உலக சினிமா சீரியல் வரலாற்றில் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வழக்கமாக கூடக்குள்ளே இருக்கிறது நல்ல பாம்பு தான் வெளியில் வரும். இருடி நான் மலைப்பாம்பு வைக்கிறேன்னு டேரக்டர் வந்து சிஜியில் அங்கே ஒரு மலைப்பாம்பு வச்சார் பாருங்க, அங்கே தான் ட்விஸ்ட்டு. அப்போ வந்து நம்ம சீரியல் பார்க்குறவங்கள ஆர்வப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக டைலாக்ல அங்கங்கே டைலாக்ல ஃபுல்லாக பாம்பாக வச்சுட்ருக்காரு. பாம்பின் கால் பாம்பறியும், அந்த புலமொழி இந்த புலமொழின்னு அப்படியே பாம்பை ஃபுல்லாக டைலாக்ல அப்படியே தெளித்து விட்ருந்தாங்க. அந்த மாமியார் கேரக்டர் இந்த எபிசோடு வந்து சிறகடிக்காசை தொடர்ந்து பார்க்குறோம், கண்டிப்பாக பாருங்கள். மாமியார் ரோல் நிஜமாகவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க அவ்வளோ இரிட்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து அவங்க ரோல் அப்படி தானே இருக்கும். பட் இதை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து இந்த ஃபோட்டோவில் வருது இல்லையா, அந்த இதுதான் கூடவே இன்னும் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, மீனாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பயத்துலேயே இருக்கிறது, அவங்களும் தொடமாட்டாங்க, ரொம்ப பிகு பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படக்குன்னு பாம்பு போனதுக்கு பிறகு அவங்க கையை எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். கடைசி வழக்கம் போல் படித்த பிள்ளையெல்லாம் பாம்பை பிடிக்காது, படிக்காத பிள்ளைய தான் பாம்பை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பழைய சினிமா கதைகளை உள்ளே இறக்கி விட்டு டைரக்டர் வந்து ஹீரோ தானே பாம்பை பிடிக்கணும், சரிங்க முத்துவ நீங்கள் பாம்பை பிடிங்க அப்படின்ற மாதிரி வச்சு விட்டார். கடைசி பாம்பை பிடிச்சி சாக்கில் கட்டி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில் வந்து அந்த பாம்பு இங்கே வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கதையில் வந்து ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஷோரூமில் தான் இருந்துச்சு. ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு பாம்பாட்டி வராரு. அவர் வந்து வரும்போது வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் வந்து பாம்போடைய அந்த இதை, நான் சொல்கிறது வந்து அடுத்த ஹீரோயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செகண்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், மனோஜ் அவங்க ஒய்ஃப் தான். தட்டி விட்டு வீட்டுக்கு பாம்பை கொண்டு வந்துடுறாங்க. இந்த எபிசோடு இப்படி ஓவராலாக இப்படி தான் முடிஞ்சிருக்கு. நல்லா ஃபன்னாக இருந்தது.